காய்கறி கடைக்கும் சந்தைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஸோ சந்தையை பற்றி இந்த டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாய் கைஸ் வெஜிடபிள் ஷாப் இன்ஃபர்மேஷன் எபிசோட் 3. ஸோ கைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முள்ளாக பாருங்கள். ஸோ கைஸ் எல்லா ஏரியாலையும் வாரம் சந்தை போடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சந்தை போடுறாங்க. அந்த சந்தையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தோம். ஸோ கைஸ் சந்தை எப்படி எங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் அந்த இடத்த லீஸ்க்கு எடுத்துருப்பாங்க. லீஸ்க்கு எடுத்த இடத்த வாடகை மாதிரி விடுவாங்க. தர வாடகை. அந்த தர வாடகை வந்து 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும். அது மாதிரி 2 விதமான கடை இருக்கும். அதாவது தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாம் விலை கம்மியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, விலை கம்மியே. ஸோ ஏன்னா நானே 45 ரூபா 40 ரூபா தக்காளி போடும்போது இவங்க 50 ரூபாலேருந்து 55 ரூபா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தட்டுக்காய் கூறுக்காய்னு விற்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து இது 300 கிராம் இருக்கும். 300 கிராம் வந்து 20 ரூபா போடுவாங்க. நானே 1/4 கிலோ 15 ரூபான்னு தான் போகிறேன். அப்போ பார்த்துக்கோங்க, நடுவில் 5 ரூபா அடிக்குது. ஸோ நீங்களே வேணால் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ இங்கே மக்கள் வராங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். ஸோ கட்டப்பை நிறைய வாங்கிட்டு போகணும், ஒரு 500 ரூபா எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும் தான் வராங்க. ஸோ நான் எந்த விதத்துலையும் தப்புன்னு சொல்ல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூறுக்காய் வாங்குறத கம்மி பண்ணிட்டு ஸோ எடை போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டால் தான் உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ நிறைய பேர் கூறு போட்டு நிறைய பேர் ஏமாற்றுவாங்க நான் சொல்ல போல. ஸோ அவங்க லாபத்துக்கு தான் வைப்பாங்க. ஸோ இந்த விதத்தில் இது ஏமாற்றம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு ஃபாலோ ஒன்று பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.